அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்டிலே செம்மையான சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி தாங்க. நீங்கள் அரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் நல்லா ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம 1 மந்த் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும், நல்லா வீடே மணமணக்கும் சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு பேனில் ஒரு நல்ல அகலமான சட்டி எடுத்துக்கோங்க வறுக்கிறதுக்கு. நான் மல்லியோட விதை எடுத்திருக்கேன், முழு மல்லி. இதை 1 கப் எடுத்திருக்கேன், 250 கிராம் வரும். இப்போ இதை நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம், வறுக்க போகிறோம். எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வெறுமனமாக வறுக்கிறோம். இது எவ்வளோ நேரம் வறுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோட கலர் சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி இதோட அரோமா ஸ்மெல் வந்துட்டாலே நம்ம வறுப்பட்டது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்களா, அதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. இந்த மாதிரி வறுத்து அரைச்சாலே அதுக்கு ஒரு டேஸ்ட்டே தனி தாங்க. ஸோ நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம் என்னென்னு. காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன், வர மிளகான்னு சொல்லுவாங்க. இதை நான் ஒரு 20 மிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப தான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மிளகா. நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இன்னும் காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் அதிகமாக கூட போட்டுக்கோங்க. இதையும் நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் கலரில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடும். அதோட அரோமாவும் சூப்பராக இருக்கும், அந்த காஞ்ச மிளகாவோட ஸ்மெல்லு. ஸோ இதையும் வறுத்தக்கப்புறம் இதையும் ஓரமாக ஒரு தட்டில் வச்சுருங்க. இப்போது ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது மொத்தமாக சேர்த்து வறுக்க போகிறோம். ஸோ அதனால் தனியாக ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 4 டேபிள் ஸ்பூன் அளவு தோரம்பருப்பு, இதை 3ஐயும் நம்ம சேர்த்து இப்போ தனியாக வறுக்க போகிறோம். ஸோ அதனால் நான் தனியாக இங்கே பவுல் எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்காக. இது கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது 3ஐயும் நம்ம நல்லா வறுக்க போகிறோம். இது கூட ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி. இந்த அரிசி எதுக்காக சேர்க்குறோன்னா, அந்த பவுட்ரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாகவும் நம்ம சாம்பார் நல்லா கெட்டியாகவும் வரும். நிறைய பேர்த்துக்கு கெட்டியான சாம்பார் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த அரிசி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாம்பார் நல்லா கெட்டியாகவும் டேஸ்ட்டும் தரும். கை அளவு பார்த்திங்களா, கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் வரும் அரிசி. ஸோ அதை சேர்த்திங்கன்னா நல்லா சாம்பார் திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இது கூட சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பருப்பும் அரிசியும் சவுண்டு வரணும் நம்ம வறுக்கிறப்ப. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது போதும் வறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. பருப்போட கலருமே ஒரு மாதிரி லைட் ப்ரௌனாக மாறணும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் வறுப்படுத்தணும். அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா அரிசியோட அந்த சலசலப்பு சவுண்டு கேட்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். கலர் நானே உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர்லாம் ஆகணும். 5 to 8 மினிட்ஸில் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்களா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதுல உங்களுக்கு. எனக்கு முன்னாடி இருந்த கலருக்கும் இப்போயும் பார்த்திங்களா நல்லா கொஞ்சம் டார்க் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு முழு மிளகு. இப்போ இதை ரெண்டையும் நம்ம சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்களாம். இதோட ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும் வறுக்கிறப்ப, அந்த மிளகு சீரகம். ஸோ அந்த வறுப்பட்டுருச்சு அப்படின்னா நம்மளோட கலர் சேஞ்சும் அந்த அரோமாவும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக ரொம்ப இது வறுத்தரக்கூடாது. ரொம்ப வறுத்திங்கன்னா கசந்துடும், கசக்கிற ஒரு டேஸ்ட் வந்துடும். ஸோ லைட்டாக இதை வறுத்துக்கிட்டால் போதும். லைட்டாக அதோட கலர் மாறினாலே போதும். நம்ம இதை வறுத்து ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இதையும் நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை, நல்லா ஒரு 2 கொத்து பறிச்சிக்கோங்க. நம்ம வீட்டிலே விளைய வச்ச கருவேப்பிலை தான் இது. ஸோ நான் இது நல்லா 2 கொத்து எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே ஒரு பெரிய அகலமான தட்டில் போட்டு வச்சுருக்கோம் ஆறுறதுக்காக. ஸோ அதோடு சேர்த்து இந்த கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆறுறதுக்காக எல்லாமே நம்ம வறுத்ததை வச்சுருக்கேன். ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா முழுமையாக ஆறுனக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள்னால் 1/2 டீஸ்பூன். பெருங்காயம் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா அதை வறுத்துட்டு அப்புறம் அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பெருங்காயம் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரோடு சேர்த்து அரைச்சிக்கலாம்.
தேவையான அளவு உப்பு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லாட்டி உப்பு வந்து மேண்டிட்டரி கிடையாதுங்க, வேணும்னா சேர்த்து அரைச்சிக்கோங்க, இல்லாட்டி வேணாம். இப்போது நம்ம வறுத்த எல்லா பொருளையும் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். நல்லா ஃபைன் பவுடராக நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு கையில் காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும். ஆனால் நான் ஒன்ஸ் இதை வந்து அகெயின் வந்து சலிச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன். சலிச்சுட்டு மிச்சம் சலிச்சது கொஞ்சம் நல்லா அந்த திப்பியாக இருக்கும்ல, அது வந்து நீங்கள் ஒரு தனியார் பாக்ஸில் போட்டு காய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் காயெலாம் வந்து பொரியல் செய்கிறீங்கன்னா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அது வந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சலிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடச்சிரும். அதை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.